டு முபஷிராஸ் ரெசிபி. ஒட்டகம் கறி குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. ஒட்டகம் கறி குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒட்டகம் கறி குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. 1 கிலோ ஒட்டகக்கறியை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கறியில் மசாலாஸ் எல்லாம் சேருதோ அந்த அளவுக்கு ஒட்டகம் கறி குழம்பு ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாஸோட ஒட்டகக்கறி ஊறட்டும் 1/2 மணி நேரம் வரைக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து குழம்புல தாளிச்சிடலாம். குழம்பு செய்கிறதுக்காக மசாலாஸை வறுத்துக்கணும். அதுக்கு அடுப்பில் பேனை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 3மே சம அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. இப்போ பொன்னிறமாக மாறிடுச்சு. 1 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. 4 வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 தக்காளியை 4ஆக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையுமே சேர்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியோட நிறம் பொன்னிறமாக மாறணும். மாறி நல்லா வதங்கி சுருங்கி இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. நல்லா தண்ணியை ஆட் பண்ணாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போது குழம்புக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் குக்கரை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஒரு பட்டையை 3ஆக கட் பண்ணி கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 3 பிரியாணி இலையை கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. இப்போது சோம்போட நிறம் பொன்னிறமாக மாறிடுச்சு. 1/2 மணி நேரம் வரைக்கும் ஒட்டகக்கறியை மசாலாஸோடு ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிதமான தீயில் 7 நிமிஷம் வரைக்கும் ஒட்டகக்கறியை மசாலாஸோட வேக வச்சுக்கணும். இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்த ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கும் போதே ஆட் பண்ணிடணும். நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் 10 நிமிஷம் வரைக்கும் ஒட்டகக்கறியை வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிப்பு வரும்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து அரைச்சி மிக்ஸி ஜாரில் மசாலாஸை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அரைச்ச மசாலாவை குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க 4 கட் பண்ணி மீடியம் சைஸ் அளவில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் 10 நிமிஷம் வரைக்கும் குழம்ப வேக வச்சுக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போது தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் கொதிப்பு மாதிரி வரும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதிப்பாக வந்துட்டு இருக்குது குழம்பு. இப்போது தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே இந்த கிளாஸ் காட்டுறேன் இல்லையா, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அந்த மசாலாஸோட தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை சின்னதாக நறுக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரோட மூடியை மூடி விசில் போட்டு மிதமான சூடில் 5 விசில் வரைக்கும் ஒட்டகக்கறி குழம்ப வேக வச்சுக்கணும். 5 விசிலுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது 5 விசில் ஆயிடுச்சு. குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கரெக்டான அளவில் வெந்திருக்கு. குழம்பு கெட்டியான அளவில் வந்திருக்கு. ஒட்டகக்கறியும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு குழம்பு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வேணான்னா நீங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு கிடைக்கும். இந்த மாதிரி கெட்டியாக குழம்பு வேணும்னா நீங்கள் 1 கிளாஸ் இல்லைன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒட்டகக்கறி குழம்பு ரெடி ஆயாச்சு. கறியும் பூ போல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. குழம்பும் ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 2 கிளாஸ் குழம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக செஞ்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா 1 கிளாஸ் அளவுக்கு இல்லைன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக குழம்போட கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒட்டகக்கறி குழம்பு அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.